உங்கள் வயது 20 அல்லது 40ஐ கடந்துவிட்டதா? அல்லது 60 வயதுக்கு செல்லும்போது முழங்கால் வலி அல்லது வீக்கம் வராமல் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? அப்படியானால் இதை தவிர்க்க உதவும் சில உணவுப் பொருட்களை பற்றி நான் சொல்லப் போகிறேன். இவற்றை இப்போதே உங்கள் உணவில் சேர்த்து கொள்ளுங்கள். நம்பர் 1, கருப்பு எள், கசகசா, ஆக்ரோட் மற்றும் ஆளி விதை டேஷ். இந்த 4 பொருட்களையும் சம அளவில் எடுத்து பொடியாக அரைத்து கொள்ளுங்கள். தினமும் 1 டீஸ்பூன் அளவு இந்த பொடியை வெதுவெதுப்பான பாலுடன் எடுத்துக்கொள்ளுங்கள். முடிந்தால் பாலில் சிறிதளவு மஞ்சளையும் சேர்த்து கொள்ளலாம். இரவு தூங்குவதற்கு முன் இந்த வெதுவெதுப்பான பாலை குடித்து வந்தால் குறிப்பாக குளிர்காலத்தில் மிகவும் நன்மை கிடைக்கும். மேலும் எதிர்காலத்தில் உங்கள் முழங்கால்களில் இயற்கையாக இருக்கும் சைனோவியல் திரவம், அதாவது நாம் பொதுவாக கிரீஸ் என்று கூறும் மூட்டு திரவம் குறையாமல் இருக்க உதவலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளை அறிய இந்த பக்கத்தை பின்தொடருங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள்.